ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துறை சீரியலில் நம்ம சோழன் இந்த ராகவோட சட்டையை பிடிச்சி ஏன்டா என் பொண்டாட்டிக்கிட்ட இது மாதிரி கேட்டேன், என் பொண்டாட்டி என்னை பிரிக்க பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அவங்கள அடிக்கிறத பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த சேரனியா இது மாதிரி பண்ணாரு, நாம் அவனுக்கு ஆல்ரெடி தெளிவாக சொல்லி புரிய வச்சோம், சோழன் தான் என்னுடைய வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வச்சோம். அதுக்கு இடையில் இந்த சேரன் சோழனுக்கும் நிலாவுக்கு நடந்தது டிராமா கல்யாணம், இவங்க விவாகரத்து வாங்க போறாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு. யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னு கூட இவருக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருக்கலாமே, இல்லைன்னா சோழங்கிட்டையாவது கேட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்ம நிலாவோட மனசுல மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட மனசுலும் இருக்கு. ஆனா நம்ம சேரன் ஒரு அப்பாவிங்க, நம்ம சேரனோட வாயிலிருந்து அந்த ராகவ் தான் வலுக்கட்டாயமா இந்த மாதிரி எப்படி பேசினா இந்த சேரன் உண்மையா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நிலாவுக்கும் உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆல்ரெடி நிலாவும் சோழனும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சேரனோட தம்பி வாய்ப்பு தான் நிலா அப்படின்ற உண்மை இந்த ராகவுக்கு தெரியும். இருந்தாலையும் கூட இந்த ராகவ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லைங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்திருக்கப்போ இந்த நிலா என்ன சொன்னாங்க, சோழனை தன்னுடைய கசின் தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்னன்னாக்கா அவங்களோட ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை நீங்கள் உண்மையை சொல்லனா பரவாயில்ல, விடுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி இப்படி பேசி நம்ம சேரனோட மனசை மாற்றிட்டாங்க. பாவங்க நம்ம சேரன். அந்த ராகவ் பேசின பேச்சில் நம்ம சேரன் மயங்கிட்டாங்க. அதனால் அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இது தெரியாது நம்ம நிலாவுக்கு, அவர் உண்மையை சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு தான் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம சேரமேல எந்த விதமான தப்பு இல்லை நிலா, அந்த ராகவ தான் கேடு கெட்டவன். அவன் தான் நம்ம சேரங்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசி அந்த உண்மையெல்லாம் வாங்கிட்டாங்க. நம்ம சேரனா இந்த உண்மையை இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலை. அவன் தான் போட்டு வாங்குற மாதிரி நம்ம சேரங்கிட்ட இந்த உண்மையெல்லாம் வாங்கிட்டான் நிலா. பாவம் நம்ம சேரன். அவர்கிட்ட இது மாதிரி கேட்காத, உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படிலாம் கேட்காத, நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவர் பெரிய மனுஷன், அவருக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நிலா, அது மாதிரிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சொன்னாலையும் கூட அவங்களோட மனசு அவங்களுடைய ஆதங்கம் அதிகமா இருக்கு. அதை தீர்த்துக்கணும்னாக்கா வேற வழியே இல்லை, அவங்க கோவப்பட்டு தான் ஆகணும். அந்த கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. இப்போ கடைசியில் நம்ம நிலா அங்கே ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ராகவ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சுற்றிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில் தான் அந்த ராகவ் கிட்ட சோழன் தான் என்னுடைய புருஷன், சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக சொன்னேன். அதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஏன் இந்த உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான், என்ன பண்ணல அன்னைக்கு காலேஜா சொன்னியா, அப்போது அந்த ராகவ் தான் எங்கிட்ட நைஸாக பேசி இந்த உண்மையெல்லாம் வாங்கியிருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இது மாதிரி நிலா சோழனோட கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசினான் நிலா. அதனால தான் நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிற. ஓஹோ, அந்த ராகவ் இந்த அளவுக்கு கேம் ஆகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அந்த ராகவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம நிலா கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோச்சிட்டு போயிட்டாங்க. நிலாவோட கோவத்துல நியாயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம சேரன். எனக்கா நிலாவுக்கு இந்த மாதிரி அந்த ராக லவ் டார்ச்சர் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிக்கு சொல்லி ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானே ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனோட மனசுல கோவம் இருந்தாலும் கூட நம்ம நிலாவை அவரே போய் சமாதானப்படுத்தணும். எனக்கா நம்ம நிலா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க நம்ம சோழன். இருந்தாலும் நிலா நம்ம சேரனை மன்னிச்சு விடணும். எனக்கா நம்ம சேரன் நடந்ததெல்லாம் சொல்லணும். இல்லை நிலா, அவன் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டான், அதனால தான் அந்த உண்மையை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சேரனும் அங்கே நடந்த விஷயத்த சொல்லிடணும். அதுக்கு நம்ம நிலா ஒரு பக்கம் நம்ம சேரன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம சேரனும் இல்லை நிலா, என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க கூடாது, அது நம்ம குடும்ப விஷயம், அதை வெளியே சொல்லியிருக்க கூடாது, அது உன்னுடைய பர்சனலும் அடங்கியிருக்கு, நான் மன்னிச்சிரு நிலா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது, அவன் இது மாதிரி பேசு, என்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிட்டான் நிலா, என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, உனக்கு இவ்வளோ மனசு கஷ்டம், என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் நம்ம நிலா கிட்ட மன்னிப்பு கேட்க, ஐயோ அண்ணா விட்டுருங்கண்ணா, இது விடுங்க, அந்த ராகவ் யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சேரனும் கன்வின்ஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் டைரெக்டாக அந்த ராகவோட வீட்டுக்கே போகிறாங்க. அந்த ராகவோட வீட்டுக்கே போயிட்டு, சார் கொஞ்சம் வாங்க சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. ஓ சோழன் நீயா, வா வா வா, நிலா ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லி அமிச்சாலா, என் லவ்வை பற்றி ஏதாவது சொல்லி அமிச்சாலா, சார் கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கூப்பிட்றாங்க. தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு அந்த ராகவை மொத்துன்னு மொத்துறாங்க. இதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சா இருக்குது. ஏன்டா என் பொண்டாட்டியை நைட்டு 8 மணி வரையும் ஆஃபீஸில் உட்கார வச்சதும் இல்லாமல் என் பொண்டாட்டிட்டு கண்ட கேள்வி கேட்டு அவளை லவ் டார்ச்சர் பண்ணுறியா, உனக்கு அவ்வளோ தைரியம்
தெரியுமா, அவ தான் தெளிவா சொல்லிட்டாளடா, சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரல்ல, அதுக்கப்புறம் கூட ஏன்டா நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன்டா உனக்கு ஊர்ல வேற பொண்ணே இல்லையா, என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட பேசுவியா, இந்த வாய் தானே பேசுற வாய், இந்த வாய் தானே பேசுற வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவோட வாய் மேலே போடுறாங்க நம்ம சோழன். இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த ராகவுக்கு மாவு கட்டிட்டாரு நம்ம சோழன். இதுக்கப்புறம் இந்த சேரன் சோழன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம நிலா வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஏன்னாக்கா இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம நிலா தான், நம்ம நிலாவோட மனசு தான். நம்மளை நம்பி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட மனசு காயப்படுதே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் சேர்ந்து நம்ம நிலாவை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும். நம்ம சேரன் பண்ணது தப்பு தான், அதே மாதிரி அவர் தெரிஞ்சு இதை பண்ணல, தெரியாம தான் பண்ணார் அப்படின்றத நம்ம நிலாவுக்கு வந்து கன்வே பண்ணி புரிய வைக்கணும். அதே வரை நம்ம நிலாவோட மனசையும் மாற்றணும், இந்த ராகவை அடித்து விரட்டணும். இதுக்கப்புறம் நம்ம நிலா பக்கமே இந்த ராகவ் வராத அளவுக்கு நம்ம சேர சோழ பல்லவன் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ராகவுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ நம்ம சோழன் எப்படி டைரெக்டாக போயிட்டு அந்த ராகவோட வாயை உடைச்சாரு, இதுக்கப்புறம் என் நிலாகிட்ட இது மாதிரி கேட்பியடா, இதுக்கப்புறம் என் நிலாவை பற்றி தப்பாக பேசுவியடா, என் ஆளுன்னு சொல்லுவியடா அப்படி சொல்லிட்டு வச்சு வெளுத்து கட்டினதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறமும் அந்த ராகவ் நம்ம நிலா பக்கம் தலை வச்சு படுத்தாக்கா வேறு விதமான ட்ரீட்மெண்ட்டில் தான் நம்ம சோழன் இறங்கணும். நம்ம நிலாவும் வந்து அந்த ராகுவுக்கு செருப்படி கொடுக்கணும். எல்லார் முன்னாடி செருப்பாலே அடித்ததா இந்த ராகவெல்லாம் திருந்துவான். எனக்கா எல்லா விஷயமும் நம்ம நிலா சொல்லிட்டாங்க, சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தெரிஞ்சும் கூட நம்ம சேரங்கிட்ட இல்லையே, அன்னைக்கு நிலா வீட்டுக்கு வந்த பிறகு சோழன் தன்னுடைய மாமா பையன் தானே சொன்னான், நீங்கள் என்னன்னாக்கா புருஷன் சொல்கிறீங்க, ஏன் மாற்றி சொன்னா அப்படின்னு சொன்ன ஒன்று தான் நம்ம சேரன் இந்த உண்மையை சொன்னாங்க. இந்த ராகவ் எவ்வளோ பெரிய தில்லுமுள்ளுவாதின்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம நிலாவை எவனோ எந்த ராகவில் இந்த ராகவ் மாதிரி 1000 ராகவம் வந்தாலும் நம்ம நிலாவை கிட்ட கூட நெருங்காத அளவுக்கு நம்ம சோழன் நிலாவோட மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கான வேலைகளை நம்ம சோழன் இறங்கணும் அப்படின்றதான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிலாவுக்கும் சோழன் மேலே காதல் இருக்குது, ஆனால் அது வெளிப்படுற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது பெருசாகிடுது. இப்போ நம்ம சேரனை வேற திட்டுமே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் நம்ம நிலா இருக்க, நம்மளால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நம்ம சேரன் இருக்க, இதுக்கெல்லாம் இடையில வந்து நம்ம பல்லவன் பாண்டி சோழன் இவங்க தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.